டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. HCF காண்க 1.3, 2.6, 0.65க்கு HCF கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல HCF காண்க 2.6, 1.3, 0.65க்கு HCF கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாங்களா, இங்க ஹையஸ்ட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறான்னு பாருங்க, 2 டிஜிட். அப்போ எல்லா வேல்யூவும் 100ஆல பெருக்குங்க. ஸோ இந்த வேல்யூ 100ஆல பெருக்கணும், இதையும் 100ஆல பெருக்கணும், இதையும் 100ஆல பெருக்கணும். அப்ப என்ன வரும், இங்க 2, 6, 0, அது 260, இங்க 130, இங்க 65 வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் HCF எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டா 13ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும், 20, இங்க 10, இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா 4, இங்க 2, 1. இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதாவது HCF பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேல்யூ கேன்சல் பண்றோம்னா இங்கேயும் அந்த வேல்யூ கேன்சல் ஆகணும், இங்கேயும் கேன்சல் ஆகணும், இங்கேயும் கேன்சல் ஆகணும். ஸோ இங்க 4, 2 இருக்கு, 2ஆல கேன்சல் ஆகும். ஆனா இங்க 1 இருக்கு, அப்ப கேன்சல் ஆகாது. அப்ப இதோடய ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 13 × 5 65. ஸோ இதோட HCF பார்த்தோம்னா 65. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 100ஆல எல்லாத்தையும் பெருக்கிருக்கோம். அப்ப இது அப்படியே 100ஆல வகுக்கணும். வகுத்தோமா 0.65. ஸோ இதோட HCF பார்த்தோம்னா 0.65. இது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் கீழே அந்த ஆன்சர் இல்ல. ஸோ ஆனா எக்ஸாக்டான ஆன்சர் பார்த்தோம்னா 0.65. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, HCF காண்க 1.2, 2.4, 0.04க்கு HCF கேட்டுருங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.